எலன் மாஸ்க் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான் எலன் மாஸ்க் அவர்கள். என்னது, எலன் மாஸ்க் தென்னாப்பிரிக்காரரா அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் தான் எலன் மாஸ்க். தென்னாப்பிரிக்காவில் பிறந்து இன்று $190 பில்லியன் சொத்து மதிப்போட உலகின் மிகப்பெரிய 2வது பணக்காரனா இருக்காரு எலன் மாஸ்க். அது மட்டும் இல்ல, எலன் மாஸ்க் அவர்களுடைய ஒவ்வொரு கனவுகளும் மிகப்பெரிய கனவுகள் அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோலுக்காகத்தானே இந்த உலகத்துல இவ்வளவு சண்டைகள் நடக்குது. ஒருவேளை பெட்ரோலே தேவைப்படாமல் எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய காரை உருவாக்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சவர். இதே சிந்தனை உலகின் மிகச்சிறந்த கார் நிறுவனங்களான டொயோட்டோ, மெர்சிடஸ் பென்ஸ், BMW போன்ற நிறுவனங்களுக்கு இருந்தாலும் அவங்களால ஒரு சக்சஸ்ஃபுல்லான எலக்ட்ரிக் காரை உருவாக்க முடியல. ஆனா டெஸ்லா அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லான எலக்ட்ரிக் கார்களை அமெரிக்கா முழுக்க ஓட விட்டவர் தான் எலன் மாஸ்க். அது மட்டும் இல்ல, விண்வெளியில மிகப்பெரிய நாட்டாமையா இருந்தது நாசா மட்டும்தான். ஆனால் நாசாவுக்காக மிகப்பெரிய தொகையை அமெரிக்கா செலவழிச்சிட்டு இருந்தது. அமெரிக்கா $1 பில்லியன் செலவழிச்சுதான் ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெறும் $40 மில்லியன் செலவிலேயே ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்ப முடியும் நிரூபிச்சவர் தான் எலன் மாஸ்க். இது மட்டும் இல்ல, ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட், போரிங் கம்பெனி, நியூராலிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்னு பல திட்டங்களை கையில் வச்சிருக்கிறவர். அவருடைய ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட்டை விட அதிவேக இன்டர்நெட்டை இன்னும் கம்மியான செலவிலேயே பயன்படுத்த முடியும். அவருடைய நியூராலிங்க் ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகளால் நடக்க முடியும், கண் தெரியாதவங்களால இந்த உலகத்தை பார்க்க முடியும், காது கேட்காம இருக்கக்கூடியவங்களால காது கேட்க வைக்க முடியும். இந்த உலகத்துல மாற்றுத்திறனாளிகளே இருக்க மாட்டாங்க. எலன் மாஸ்க் மட்டும் எப்படி இப்படி மிகப்பெரிய கனவுகளை இலக்கா வைக்கிறாரு, அதை அடையவும் செய்யறாரு. நம்மளும் எலன் மாஸ்க் போல சிந்திக்கிறது எப்படி, எலன் மாஸ்க் போல சரியான முடிவுகளை எடுக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலையும் எலன் மாஸ்க் எப்படி சரியான முடிவுகளை எடுத்தாரு அப்படின்னு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எலன் மாஸ்கோட முழு கதையும் அக்கு வேற ஆணி வேற நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, எலன் மாஸ்க் கல்லூரியில சேரும்போது எந்த பாடத்தை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அவர் எப்படி சரியான முடிவை எடுத்தாரு அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. எலன் மாஸ்க் அவருடைய கல்லூரி காலத்துல எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்க? எலன் மாஸ்க்னு சொன்னதும் உங்க ஞாபகத்துக்கு வர்றது செவ்வாய் கிரகம், நிலா, விண்வெளி அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அதனால அவரு ஸ்பேஸ் சம்பந்தமான இல்ல பிசிக்ஸ் சம்பந்தமான பாடப்பிரிவுகளை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு அப்படி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்ல. எலன் மாஸ்க் அவர்கள் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் தான் படிச்சாராம். அவர் ஏன் பொருளாதார பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு அவரே சொல்றாரு பாருங்க. எலன் மாஸ்க் அவர்களுக்கு 2 சயின்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஒன்னு நிக்கோலா டெஸ்லா, இன்னொன்னு தாமஸ் ஆல்வா எடிசன். இப்போ இந்த 2 விஞ்ஞானிகளை எந்த விஞ்ஞானிய உங்களுக்கு நல்லா தெரியும்? உங்க எல்லாருக்குமே பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை தான் நல்லா தெரியும். ஆனா நிறைய பேத்துக்கு நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவரை பத்தி தெரியவே தெரியாது. டெஸ்லா தான் உண்மைக்குமே ஃபாதர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எடிசனை போல டெஸ்லாவால ஏன் மிகப்பெரிய அளவில் வளர முடியல, எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமானவரா மாற முடியல? ஏன்னா எடிசன் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்ல, நல்ல பிசினஸ் மேனும் கூட. தன்னுடைய அறிவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை எப்படி பணமா மாத்தணும் அப்படின்னு தெரிஞ்ச நல்ல வியாபாரியும் கூட. ஆனா விஞ்ஞானி நிக்கோலா டெஸ்லா அவர்கள் தன்னுடைய அறிவை எப்படி மக்கள் கிட்ட பணமா மாத்தணும் அப்படின்னு தெரியாதவர். அதனாலதான் தன்னுடைய கடைசி காலத்துல சாப்பிட கூட வழி இல்லாம ஒரு ஹோட்டல்ல அனாதையா இறந்து கிடந்தாரு. இப்போ இவங்க 2 பேர் கதையை படிச்ச பிறகு எலன் மாஸ்க் யோசிக்கிறாரு, நம்ம கிட்ட நிறைய அறிவு இருந்தால் மட்டுமே பத்தாது, அதை எப்படி பணமா மாத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி பிசிக்ஸ் பத்தியோ விண்வெளி பற்றியோ நம்ம இன்னும் பல புத்தகங்களை நம்மளா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி பொருளாதாரம் பற்றியும் எக்கனாமிக்ஸ் பத்தியும் முக்கியமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் அவரு எக்கனாமிக்ஸ் படிப்பை தேர்ந்தெடுத்தாராம். இன்னைக்கு அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கிறாரு அப்படின்னா அதற்கு அன்னைக்கு அவர் தேர்ந்தெடுத்த எக்கனாமிக்ஸ் படிப்பும் ஒரு காரணம். இந்த மாதிரி எலன் மாஸ்க் தன்னுடைய ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலையும் எப்படி சரியான முடிவுகளை எடுத்தாரு அப்படின்னு அவருடைய கதையிலிருந்து நம்ம கத்துக்கலாம். நம்ம சேனல்ல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை எலன் மாஸ்க் அவர்களுடைய கதை தான். எலன் மாஸ்கோட மொத்த கதையும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 எபிசோட் ஆகும். ஆனா இந்த அத்தனை எபிசோட்ஸையும் நீங்க இப்பவே கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்ல ஆப் எக்ஸ்க்ளூசிவ் செக்மெண்ட்ல எலன் மாஸ்கோட முழு கதையும் எபிசோடா இருக்கு. கிட்டத்தட்ட 10 எபிசோட் மேல இருக்கும். இந்த கதைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஒவ்வொரு எபிசோட்ல இருந்தும் கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இறுதியில எலன் மாஸ்க் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், அதை நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவருடைய கதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி எலன் மாஸ்க் அமெரிக்காவில் பிறந்தவர் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எலன் மாஸ்க்
தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்தாரு அப்படின்ற தகவலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த மாதிரி இன்னும் பல தகவல்கள் ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, எலன் மாஸ்க்கு என்னப்பா அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கிடுச்சு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை. அவர் அடைந்த வேதனைகள் என்னென்ன, அவர் கூட இருந்தவங்களே அவருக்கு பண்ண துரோகங்கள் என்னென்ன, இது அத்தனையும் தாண்டி அவர் எப்படி சாதிச்சார். அது மட்டும் இல்ல, 2008 அந்த காலகட்டத்தில் தன்னுடைய அத்தனை சொத்துக்களையும் இழந்து திவால் ஆகக்கூடிய நிலையில் இருந்தார். ஆனாலும் அதுல இருந்து மீண்டு வந்து எப்படி மிகப்பெரிய பணக்காரனா மாறினாரு அப்படின்னு அவருடைய கதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இக்கட்டான தருணத்திலையும் அவர் எப்படி சரியான முடிவுகளை எடுத்தாரு. அவரை போல நம்மளும் எப்படி வித்தியாசமா சிந்திக்கணும், அவரை போல மிகப்பெரிய கனவுகளை மிகப்பெரிய இலக்குகளை அடையிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க அவர் கதை உங்களுக்கு உதவும். எலன் மாஸ்க் கதை உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அதனால இப்பவே நம்மளோட எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்ல அவருடைய முழு கதையும் கேளுங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.